நியூஸ் அவர் தமிழர்களுக்கு வணக்கம். தேசிய அளவில் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு பேரெடுத்த கட்சியினுடைய இன்றைய நிலை 24 இடங்கள்ல 2ஆம் இடம், 10 இடங்கள்ல 3ஆவது இடம், 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது. அதிமுகவின் இன்றைய நிலை, சசிகலா கொடுத்திருக்கும் அறிவிப்பு விரிவாக பார்க்கலாம். அதிமுகவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய மறைவிற்கு பிறகு கட்சி உடைந்தது. அதற்கு பிறகு நடந்த எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியும். ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, அதற்கு பிறகு நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அப்படின்னு அவங்களுடைய நேரம் முழுக்க இந்த தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞர்களோடு வாதாடுவதிலையும் இப்படியே போயிடுச்சு. அந்த எல்லா விஷயத்தையும் முடிச்சு கடைசியா ஒரு வழியாக ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி அப்படின்னு இருந்ததுல ஒரு வழியாக இபிஎஸ் அணி அமோக ஆதரவோடு இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் இவர் தான், இபிஎஸ் தான், எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதற்கே தற்போது வரை அவங்களுக்கு இப்பதான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தேர்ந்தெடுத்த கொஞ்ச நாள்லயே சந்திச்ச முதல் தேர்தல் இந்த 2024 மக்களவை தேர்தல். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இதுதான். அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவங்க கிட்டத்தட்ட 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி நடைபெற்றது. அப்ப ஓபிஎஸ் அவர்களும் அதோடு இணைந்துதான் இருந்தாங்க. துணை பொறுப்புல, துணை முதலமைச்சர் பொறுப்புல இருந்தாங்க, ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க. அதற்கு பிறகு சில விஷயங்களை நிறைவேற்றுவதில் கருத்து மோதல் வருகிறது. அவருடைய விஷயம் ஓபிஎஸ் அவர்களுடைய பார்வை வேறாக இருக்கிறது, இபிஎஸ் அவர்களுடைய பார்வை, கட்சியினுடைய பார்வை வேறாக இருக்கிறது. அதனால கட்சியில அதிமுகவில் அவர் வேண்டாம், ஓபிஎஸ் நாங்க வெளியில அனுப்புறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதற்கு பிறகு கட்சி அலுவலகம் உடைக்கப்பட்டது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. சரி, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முதன்முறையாக தேர்தலை சந்திச்சிருக்கார் அப்படின்ற பார்வை இல்லாம அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையேற்ற பிறகு தொடர்ந்து தோல்வியில தான் இருக்கு அதிமுக. அதனால எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுபொருளாகி இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணியில இருந்த அதிமுக பாஜகவிலிருந்து கூட்டணியை முறித்து கொண்டு பாஜக எங்களுக்கு எந்த பலனும் அளிக்கல, தேசிய கட்சிகளோடு கூட்டணி போட்டு எந்த நன்மையும் நடக்கல தமிழ்நாட்டிற்கு, எங்களோட முதுகுல தான் பாஜக சவாரி செஞ்சு கொண்டிருக்கிறது, எங்களுடைய மூத்த தலைவர்களை அதிமுகவை மோசமாக விமர்சிக்கிறார் அண்ணாமலை தொடர்ந்து, இந்த மாதிரியான கருத்து முரண்கள், அண்ணாமலையை மாற்றுனா அங்க கூட்டணியில் இருப்போம், இல்ல அண்ணாமலை வேண்டாம், எங்களுக்கு பாஜக கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துருச்சு. சரி, இந்த தேர்தலில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி வாகை சூடல. அதிமுக ஒரு தொகுதியில ரொம்ப லீடிங்ல இருந்தாங்க, விருதுநகர் தொகுதி. அதிமுகவும் தேமுதிகவும் இன்னும் சில சிறு கட்சிகளோடு கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. பாஜக, பாமக இன்னும் சில கட்சிகளோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்னன்னா, மாபெரும் கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது அமைக்க முடியாம போயிருச்சு. கடைசி நேரம் வரைக்கும் பாமக கூட்டணி எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்காம பாஜகவோடு அவங்க ஒரு நேரத்துல பாஜகவோடு போனதுனால இவங்க தேமுதிக கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க. அதிமுகவிற்கு தேமுதிக ஒரு பலமாக தான் இருந்துச்சு. தேமுதிக சார்பாக ஒரு 4-5 இடங்கள்ல போட்டிட்டாங்க. விருதுநகர் தொகுதி மட்டும் கடுமையான டஃப் ஃபைட் கொடுத்தாங்க திமுகவிற்கு. கடைசி நேரம் வரைக்கும் விருதுநகர் தொகுதியின் வேட்பாளரான விஜயகாந்த், மறைந்த விஜயகாந்த் அவருடைய மகனான விஜய் பிரபாகரன் முன்னிலையில இருந்தாரு. கடைசி நேரத்துல திமுகவினுடைய மாணிக்கம் தாக்கூர் முன்னிலை வச்சாரு. அதுவே இப்போ ஒரு விமர்சனமாக இருக்கு, அது பிறகு பேசலாம். ஆனா இப்போ அதிமுக ஒரு தொகுதியில வெல்லும் 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 அப்படின்னு இருந்தது. அதே மாதிரிதான் பாஜகவும் ஒரு தொகுதியில, அதாவது தருமபுரி தொகுதியில பாமகவின் வேட்பாளரான சௌமியா அன்புமணி களத்துல இறங்கியிருந்தாங்க. அவங்க காலை முதலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை வகிச்சாங்க. பிறகு பிற்பகலுக்கு பிறகு திமுக வேட்பாளர் அங்க முன்னிலை வகிச்சாரு. பாஜக, அதிமுக 2 கட்சிகளுமே ஒரு தொகுதி வெல்லும் அப்படின்னு இருந்த நிலை மாறி 2 கட்சிகளுமே ஒரு தொகுதி கூட வெல்லாம தான் போனது இந்த மக்களவை தேர்தலில். ஆனா பாஜகவினுடைய உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 11% அதிகமான வாக்குகளை பாஜக பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தனியா பார்க்கணும். அதிமுக 20.46% வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுக 26.93% வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனா திமுக 40க்கு 40 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு வரலாற்று சாதனையா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதிமுகல இப்ப என்ன சர்ச்சை அப்படின்னா, பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்திலேயே அவங்க அவருடைய பிரச்சாரமா என்ன இருந்துச்சு அப்படின்னா,
அதிமுகவை அழித்து பாஜக அந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் பிரச்சாரமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பிரதமர் மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், பிரச்சாரத்திற்கு தமிழகம் வரும்போதே அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்களான ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் பேசாம போகவே இல்லை. அதே விஷயத்தை தான் அண்ணாமலை அவர்களும் கையெழுத்து. ஜெயலலிதா அம்மா அவர்களை பத்தி விமர்சனம் வைப்பதும் சரி, புகழ்வதும் சரி, அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஒரு வெற்றிடம், ஜெயலலிதா அவர்களுடைய இடம் தற்போது வெற்றிடமாக இருக்கிறது, அதற்கு எடப்பாடி ஈக்குவல் கிடையாதுங்கிறத தொடர்ந்து பேசியிருந்தார். ஆனா இதே விஷயத்தை எடப்பாடி அவர்களே தன் வாயாலேயே சொல்லிட்டார். அம்மா அவர்களுடைய இடம் அம்மா அவர்கள் மட்டும்தான், நான் அம்மா ஆயிர முடியாது, நான் எடப்பாடி பழனிசாமி ஒரு கீழ்மட்ட தொண்டனாக இருந்த நான் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கேன், அதிமுகல யார் வானாலும் உழைத்தால் அவங்களுக்கு உயர் பொறுப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அவர் முன் வச்சிருந்தார். இதையெல்லாம் பேச, அதாவது அதிமுகவை சுமந்து பேசிக்கொண்டே இருந்தார் அண்ணாமலை பிரச்சார களத்தில். அதையும் தாண்டி ஜூன் 4 பிறகு அதிமுக உடைந்துவிடும், அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்காது, தலைமை மாறும், அதிமுகக்குள்ள உட்கட்சி மோதல் வெடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்த திமுகவினுடைய சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்களும் பேசியிருந்தார். அந்த விஷயத்தை இப்ப முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நெருங்கிய தோழியான சசிகலா வந்து இனியும் பொறுக்க முடியாது, அதிமுக அழிவதை பார்க்க முடியாது, எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட மாபெரும் கட்சி அழிவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது, அனைவரும் ஒன்றுபட வேண்டும், 2026 அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும், அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே விஷயத்தை தான் ஓபிஎஸ் அவர்களும் பேசியிருந்தாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை பாடி அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு அழைத்திருந்தார். ஆனா இபிஎஸ் தரப்புல இருந்து கேபி முனுசாமி ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை பாடுவதற்கு, ஒற்றுமையை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் தொடர்ந்து விமர்சித்த அதிமுகவிற்கு எதிராக களத்தில் இருக்கக்கூடிய பாஜகவோடு ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திச்ச ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒற்றுமையை பத்தி பேசுவதற்கும் அதிமுகவை பத்தி பேசுவதற்கும் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுவதற்கும் என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒன்றிணைந்தால் கூட ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா, இபிஎஸ் தலைமையிலேயே இருக்குமா, இல்ல தேர்தலுக்கு முன்பாக பேசப்பட்டது மாதிரி இந்த தேர்தல், அதாவது தலைமைக்கு செங்கோட்டையன் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் போட்டி போடுறாங்களா, இல்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாரா, இப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி ஒற்றை தலைமையில இந்த தேர்தலை சந்திப்பாங்களா, 2026 தேர்தலை சந்திப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இழந்திருக்கிறது. தொடர்ந்து அதிமுக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு சுணக்கம் தான் இது. இது எல்லாம் முடிவு கட்டிட்டு அதிமுகவினுடைய தலைவர் இவர் தான், இவர் தலைமையில தான் நாங்க சந்திக்க போறோம். இத்தனை நாட்கள் அந்த தலைமையை தேர்ந்தெடுப்பதிலேயே அதிமுக நேரத்தை காலத்தை வீணடைத்து விட்டது, அரசியல் செய்யவே இல்லை அப்படிங்கிற விஷயம் இந்த தேர்தலுக்கு முன்பாக இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் பிரச்சாரத்துல அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி புதிய யுக்திகளை கையெடுத்திருந்தாரு. பிரச்சாரம் நல்ல தீவிரமாக சென்றது. குறிப்பா அந்த கோயம்புத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் வந்து ஊடகத்திற்கு நல்லாவே தீனி போட்டாரு. அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பேசினாரு. அவர் டஃப் ஃபைட் கொடுத்திருந்தாரு. அவர் 3வது இடத்தை தான் இந்த முறை பிடிச்சிருக்காரு. 2வது இடத்தை அண்ணாமலை பிடிச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய 2வது இடத்திற்கு போனது, அதாவது கண்டிப்பா அதிமுக தான் 2வது இடத்துல இருக்கும்னு பேசப்பட்டது. ஆனா அண்ணாமலை 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதுவும் அங்க ஒரு வீக்னஸா தான் இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் கலைந்து அதிமுக ஒற்றை தலைமை, இந்த தலைமை பிரச்சனையே இல்ல அதிமுக தேர்தலுக்கான 2026 வெற்றிக்கான விஷயங்களை கையில் எடுத்து போனாவே பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற விஷயம். பாஜக பெரிய கட்சியாக வளராம பாஜக 3வது இடம் 4வது இடத்திற்கு தள்ளப்படும், அதிமுகவுடைய ஓட்டுகள் பிரிபடாது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கையில் எடுத்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதிமுக பயணிக்கணும் அப்படிங்கிறதான் நீண்ட நெடிய இந்த அரசியல் பார்வையாளர்கள் விமர்சகர்களுடைய கருத்தாகவும் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையாகவும் இருக்கும். அதிமுக ஒன்றுபட்டு செயல்படணும், அதிமுக ஒற்றை தலைமை, இந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதிலேயே தலைவரை மாற்றுவதிலேயே கவனம் சிதறாம, கட்சி உடையாம தேர்தலை சந்திப்பது மட்டுமே அவங்களுடைய நோக்காக இருக்கணும். அதற்கான வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும். வாக்குகள் சிதறாம இருக்கணும். எங்கெங்க வாக்குகள் சிதறிருக்கு, ஏன் வந்து 2ஆம் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம், ஏன் வெற்றி கிடைக்கல, ஒரு தொகுதி கூட ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அதிமுக சிந்திச்சு செயல்படணும். இந்த மாதிரியான நேர விரயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய வேண்டுகோளாக கண்டிப்பாக இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.